லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது 1960 சிலி நாட்டுல வால்டிவியாங்கிற இடத்துல வந்த நிலநடுக்கம் தான். இதுதான் உலகத்திலேயே இதுவரைக்கும் பதிவான நிலநடுக்கங்கள்லயே ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுல 9.5 அப்படின்னு பதிவாயிருக்கு. மே மாசம் 22ஆம் தேதி 1960 சிலி கடற்கரைக்கு பக்கத்துல கடலுக்கு அடியில தான் இது வந்துச்சு. இந்த நிலநடுக்கம் சும்மா 1 செகண்ட் 2 செகண்ட்லாம் நிக்கல, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் பூமியே குலுங்கிருக்கு. சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, தொடர்ந்து 10 நிமிஷம் பூமியே குலுங்கினா எப்படி இருக்கும். இதனால சிலி நாடு முழுக்க பெரிய பேரழிவு, நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்தது. அது மட்டும் இல்லாம இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில வந்ததுனால ஒரு மிகப்பெரிய சுனாமியை கிளப்பி விட்டுருச்சு. அந்த அலைகள் கிட்டத்தட்ட 25 மீட்டருக்கு மேல இருந்ததா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அலைகள் பசிபிக் பெருங்கடலையும் தாண்டி தூரமா இருக்கிற ஹவாய், ஜப்பான், பிலிப்பைன்ஸ் இது போல நாடுகளையும் போய் தாக்கி அங்கேயும் சில அழிவுகளை ஏற்படுத்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தாலையும் அதுக்கப்புறம் அந்த சுனாமியாலையும் 1000 இருந்து 6000 பேர் வரைக்கும் உயிரிழந்ததா சொல்றாங்க. உண்மையிலேயே பூமியோட அடியில இருக்கிற சக்தி எவ்வளவு பயங்கரமானதுன்னு இது காட்டுது. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது 1964 அமெரிக்காவில அலாஸ்காவில வந்த பெரிய நிலநடுக்கம் தான். இந்த நிலநடுக்கம் அமெரிக்க வரலாற்றிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்க.